சத்தமிட்டால் எட்டிருமை என்னாகும் இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக காவலனை காட்ட வேண்டும். அறிவு எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் அவளை பழக்கணும் உன்னி பழக்கணும்டா எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் எதுக்குடா இவ்வளவு காலதாமதம்? ஆமாண்டா கல்வெட்டி சொன்னீங்க. ஏன்டா வளர குட்டியே? இல்லம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல. ஆமா. ஏமா நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணி? எப்பறா டேய்? நேரா திருத்தணி கோயிலுக்கு இட்டு போய்டமா? அப்ப திருத்தணி கோயில் தானா? ஆமா. சொல்லு. திருத்தணி கோயிலுக்கு இட்டு போய். அப்பக்கு கல்யாணம் பண்ணதா இருந்தாலும் திருத்தணி கோயில். உனக்கு கல்யாணம் பண்ணதா இருந்தாலும் திருத்தணி கோயில். எனக்கு அங்கடா திருத்தணி கோயில் குச்சா. ஏமா கல்யாணம் பண்ண நேரத்துல எங்க சித்தப்பங்கார என்ன பண்ணிட்டான்? அந்த பொண்ணு இட்டு போய்டமா? டேய் கரெக்ட்டா தான பண்ணிருக்கறான். உன்ன மாதிரி பல்லட எவடா கட்டிப்பா? ஆனால தான சித்தப்பனை இட்டு போயிடுறா. ஏமா சித்தப்பங்கார போய்டமாடா? பல்லுன்னு சொல்ற. உனக்கு நல்லா ஈஸியா இருக்கும். ஏன்னா பல்ல என்ன சொல்லு. அனுப்பிச்சேக்கிற ஜேசிபி. சித்தப்பங்கார ஏதோ போய்டமாடா? அது எங்க சித்தப்பு பண்ணுமா? அட மறந்து
அது வேறு. வேறு இல்லடா. என்னம்மா அது பொங்க வேறு. சரி விடுமா. டேய் எனக்கு முன்பதாக ஏன்டா லேட் ஆச்சுன்னு கேட்டேன். பதில் சொன்னா தேவையில்லாத கதெல்லாம் பேசாதடா. நார்மல். என்னம்மா சொல்லு. சரி விடுமா. அம்மா உடைய தந்தை உன்னை அழைத்து வர ஒருத்தர். டேய் என்னடா டேய் என்னடா போறே. ஒரு பாயிண்ட் டேய் என்னடா தாத்தே பாக்கணும். புறப்படு. இருந்தாலும் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய். கண்டிப்பா வேலையும் கன்னி பெண்ணுக்கு தாலி முக்கியம் தேவை. அந்த தாலி இல்லை என்றால் மக்கள் எல்லாம் கேலி செய்வார்கள். என்ன சொல்றீங்க? நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பா பாய் குடிங்க. அம்மா என்ன சொல்றாரு? நீங்க பாத்துட்டு கூட்டி மேல கம்பெனி இருக்கீங்க. ஏண்டி அப்பா என்ன உன்னை கடலையாவே சொன்னாரு, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாரு. இது ஒரு தவறா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல. எப்பலாம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்பா அம்மா எனக்கு என்ன வயதாயிச்சு? சின்ன வயசுல சின்ன வயசு. எனக்கு இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் ஐடியா இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா பெத்தறலாம். ஐயோ ரைட் சொல்லுப்பா. அம்மாடி சொல்லுமா. பெண்களாக பிறந்தால் எப்போது தாய் வீட்டில் இருக்கணும், எப்போது மாமியார் வீட்டில் இருக்கணும்ன்றது பெற்றவங்களுக்கு தெரியும். அதனால நீ திருமணம் செஞ்சுக்கணும், அதை கண் குளிர பார்க்கணும். உன் மனசுல என்ன இருக்கு? அம்மா நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு திருமணமே வேணாம். சொல்லுமா திருமணம் வேணாம்னு சொல்ற? வேணாம்பா. இப்பதான் திருமணம் செஞ்சு போறேன். அம்மா கால நேரம் வரட்டும். நான் இப்போது மனவன போறேன். அதுக்கான நேரம் வந்தா கண்டிப்பா நானே திருமணம் செஞ்சுக்கிறேம்மா. சரி, நேரம் காலம் வரும்போதே எப்போது உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் வருகிறதோ அன்றே என்னிடம் சொன்னால் பல நாட்டு இளவரசரை அழைத்து வந்து திருமணத்தை முடிப்பேன். அதனால் நீ பத்திரமாக கோயிலோடு நந்தவனம் சென்று சரிங்கப்பா. என்னடா அது எங்களுக்கு தெரியும் போடா. மூணு பாரு மூணு கூடாடா. ஏய்லே சொல்லுங்கப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வீட்டுக்கு வரணும். போயிட்டு வரியா? இருந்தாலும் யாரோ வருவதை போல் தெரிகிறது. யாரு? இந்த நாடு நாடு ஒன்று போற்ற வேண்டும். மனதார மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை கட்டிய கணவனோடு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த தாய் மனதார வாழ்கிறேன். அப்படியா இருக்குமா? உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? உந்த மகள் இயக்கரசி அத்தாண்டு யாரமாக என்னடா இவ்வளவு கேக்குறேன்? ஊர்ல யார் மறந்தே சொன்னா நானே. ஒட்ட பக்கல இருப்பேன். ஆத்தின் இளவரசிடாவா? அதாங்க நாடு என்ன விழுப்பம் தரலாம் போடுறீங்க ஓம்பப்படும். குழந்தை பூங்க மாட்டமே இல்லையே. அதனால் இப்போது 10 ஆண்டுகளாக வராத பெண்ணி போடுவதற்காக என்னுடைய உண்மைதானே இங்கே நடக்க வேண்டியது நடக்க வேண்டும். ஓ அப்படி கேக்குறீங்களா? நடக்க
மாடு 3 முறை வச்சுட்டு சாப்பிடுறான். ஏங்க உனக்கு போட்ட டேய். ஆட்டுக்கறி வெய் கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். அப்படியா? உட்காரு உடனே. இருக்குதா? டேய், இருக்குதா? எங்க இருக்குதா? வீட்டுல வச்சு வந்துரு. ஆடிவிட்டு செல்கிறார்கள். வாயா சிக்காமலே செல்கிறார்கள். வரும்போது பஜாரி 4 பட்டாணி வாங்கிட்டா ஆள் ஒரு பட்டாணி வாயில போட்டா பஜார் வாங்கி வரணுமா இல்ல பஜார்ல போய் பட்டாணி வாங்கி பஜாரு போய் பட்டாணி வாங்கிடணும். சிறப்பாக ஆடுகிறார்கள். வாய்த்திருந்து பாட வேண்டும். ஆடல் பாடல் வாயிலிருந்து கலந்திருக்க வேண்டும். உட்காருங்க.